ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ராஜலக்ஷி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ரோ, இந்த டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 90% தான் இருக்குது. ஆனால் 80 பேர் அவங்க ஸ்டூடெண்ட்றாங்க. இப்போ திடீர்னு பார்த்தாக்கா 6000 போஸ்ட்னா 2000 பேர் 4000 பேர் அவங்களுதுன்றாங்க. என்னென்னு புரியும். அது எப்படி ஒரே இடத்துல எத்தனை பேர் பாஸ் ஆக முடியுது? என்ன தான் நடக்குது? ஒரு ஃபிலிம்ஸ் மைன்ஸ் இன்டர்வியூன்றப்ப இது எப்படி நடக்குது, என்ன அப்படி சொல்லிட்டு எதாச்சும் என்ன தான் ஒன்றும் புரியல அப்படி சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துட்றேன். மற்றவங்கள பற்றி எப்படின்றதும் அவர் சொல்கிறேன், ஓகேங்களா? பட் நான் யாருன்றதையும் சொல்லிடுறேன், ஓகேங்களா? இது வரைக்கும் நான் 2020 கோர்ஸ் ஆரம்பித்தோமா உங்களுக்கு தெரியும். இது வரையும் நான் அவங்கள்ட்ட பொய் சொல்கிறேன்னா பொய் சொல்லவே மாட்டேன். எனக்கு தேவையும் கிடையாது. பொய் சொல்லி ஒரு சில விஷயம் வாங்கணும்னா அவசியமே கிடையாது, ஓகேங்களா? ஏன் போன தடவை டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஒருத்தன் கிளியர் பண்ணி எனக்கு அவங்க கொடுக்கூடாது எனக்கு பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன் அவங்க பிளாக் பண்ணால் அவங்க டீட்டெயில்ஸ் என்கிட்ட இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. பேர், ஊர், அட்ரஸ்ஸு, அவங்க அனுப்பிச்ச டீட்டெயில்ஸ் என்கிட்ட இல்லைன்னு அர்த்தமா? இருக்குது. அவங்க பண்ண சேட்ஸ், மெசேஜ் எல்லாமே இருக்குது. லாஸ்ட் டைம் பண்ணவங்களது. எனக்கு ஒரு இது இருக்குது, எனக்கு ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இருக்குது. உன் பர்மிஷன்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன்றது அது நான் பண்ண மாட்டேன். அப்படி தான் நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா தான் நான் யூஸ் பண்ண முடியும், அவ்வளோதானே. இதானே நம்ம சொன்னது. ஆனால் நான் அப்போ கூட என்ன பண்ண, நான் ஃபீல் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன். ஞாபகம் இருக்குங்களா? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. என்ன நீங்கள் அன்றைக்கி அழுதிங்கண்ணே, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, நான் ஏதோ உங்களுக்காக நான் படிக்கிறேன்னு சொல்கிறேன். எத்தனை பேர் இருக்காங்க இன்றைக்கி? சீரியஸாக சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 15 பேருக்கு நான் அதுக்காகவே நான் படிக்கிறேன்னுங்க. அதாவது ஒருத்தங்கள ஒரு அன்பு வைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதில் ஒரு அன்கண்டிஷனல் லவ். நீங்கள் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க, நான் கொடுத்தா நான் படித்தா கண்டிப்பாக பாஸ் ஆவீங்கன்னு ஒரு நம்பிக்கை வரீங்க. அவ்வளோ தான் மேட்ரு. 80% நீங்கள் தான் படிக்க போகிறீங்க, 20% தான் என்னோடய ஒர்க். இது எல்லா இன்ஸ்டியூட்டுக்குமே அதுதான். 100% கிளைம் பண்ணுறதுலாம் யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? படிக்கிறது நீங்கள், ஆனால் எங்கே படிக்கிறீங்க, எதை படிக்கிறீங்கன்றதான் மேட்ரு. இந்த இடத்துல கோல்டு இருக்குன்னா இந்த இடத்துல தான் டிக் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல. நீங்கள் எங்கெங்கே தேட்டு கோல்டு இல்லாத தேட்டு தான் என்ன பிரயோஜனம், ஓகேவா? அவ்வளோதான் மேட்ரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரொஃபஷன் பிடிக்கும், அதை பண்ணுறாங்க. நம்ம ஸ்டூடெண்ட் பற்றி தெளிவாக சொல்லிடுறாங்க. இப்போ ஸ்டேட்டில் 9th ரேங்க் எடுத்தவங்களா இருக்கட்டும், ஈவன் இப்போ குரூப் 2A 9 பேர் கிளியர் ஸ்டேஜ், அது 23 பேர் ரீச் ஜோனில் இருந்தாங்க. அதில் 9 பேர் தான் கிளியர், ஓகேங்களா? அவங்க டீட்டெயில்ஸ்லாம் இப்போ ரிலீஸ் பண்ண, ஏன் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கேன்? கவுன்சிலிங் முடிஞ்சால் தான் விடணும். நாம் என்றைக்குமே சேஃப் ஜோனில் தான் இருக்கோம். போஸ்ட் கிடச்சிச்சிரானா தான் நம்ம வெளில ஒன்றும், ஓகேங்களா? ஏன்னா இது உங்கள் லைஃப் மேட்ரு. நான் ரிஸ்க் எடுக்கக்கூடாது, ரைட்டு தானே? ரிஜிஸ்டர் நம்பர் கூட வெளில விட மாட்டேன், உங்கள் ரேங்க்கையும் வெளில சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு தெரியும் கண்டிப்பாக சேஃப் தான். நமக்கு தான் தெரியும். நம்ம தான் உட்காந்து இவ்வளோ அனலைசிஸ் பண்ணுறோம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் ஆகும் நமக்கு தெரியாதா? எல்லோரும் நல்ல சேஃப் ஜோனில் இருக்காங்க, கண்டிப்பாக கிடச்சிரும், ஓகேங்களா? அதில் 3 பேர் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸு. மற்றவங்க அதுலேயும் பார்த்தா தமிழோட இங்கிலீஷ் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் இருக்காங்க. நிறைய பேர் எனக்கு தமிழ் பசங்க நிறைய பேர் கிளியர் பண்ண சொல்லிட்டு ஃபீல் பண்ண, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. படிச்சிருந்து கரெக்டான கண்ட்ரியில் தான் கண்டிப்பாக மார்க் கிடைக்கும், இவ்வளோதான் மேட்ரு. மற்ற ரூமர்ஸ்லாம் நம்பாதீங்க. இங்கிலீஷ் பண்ண பசங்க நிறைய பேர் இது பண்ணிட்டாங்க. அப்படி பார்த்தாக்க பிசி அதிகமாக எடுக்கிறாங்க, எம்பிசி சரியாக எடுக்கல. இப்போ பிசி எம்பிசி அதிகமாக எஸ்சி வரதில்லை, எஸ்டியே வரதில்லை. அதெல்லாம் இந்த பாருங்களேன், படித்தா மார்க் உண்டு, அவ்வளோதான். படித்து கரெக்டாக எழுதணும். நீங்கள் எழுதிட்டா நீங்கள் கேஸ் போட முடியல. நான் இவ்வளோ கரெக்டாக எழுதிருக்கேன், எனக்கே மார்க் ஒன்று கேட்க மாட்டீங்களா நீங்கள்? அப்புறம் திருத்துறவங்களாம் இதுவா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி எல்லாமே நடக்குது, என்ன வேணால் பண்ண முடியும். திடீர்னு ஒரு 1000 பேர் ஃபெயில் போட்டுற முடியுமா? 1000 பேர் கேள்வி கேட்க மாட்டாங்களா? உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம். எழுதுனா நான் இதெல்லாம் பெர்ஃபெக்டாக எழுது, நான் கேட்ட கேள்விக்கான பதில் இருந்துச்சு, கரெக்டான பாயிண்ட்ஸ் கொடுத்து அந்த வேர்ட்ஸ் கவுண்ட்டுக்குள்ளே மேனேஜ் பண்ண அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் ஃபேக்ட்டு. ஈவன் இப்போ குரூப் 4 5 பேர் லாஸ்ட் டைம் வேலை வாங்கியிருந்தாங்க. ஒருத்தர் விஏஓ கிடச்சி ரெவன்யூ அவர் ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்கார், ஓகேங்களா? நான் கேட்டேன், ஏன் விஏஓனா அவங்க ஊருக்குள்ளே பக்கத்தில் இருக்க மாரி அவருக்கு கொஞ்சம் அவர் சர்க்கிள் ஏற்ற மாரி எடுத்துக்கிட்டார், அவ்வளோதான். இதுமாரி உங்களோட இது தான், ஓகேங்களா? போஸ்ட்டே நீங்கள் இப்போ டெப்யூட்டி கலெக்டர் வேணுமா, இல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் வேணுமா, இல்லை என்ன ரெஜிஸ்டர் எது வேணுமா, நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். அந்த போஸ்ட்டோட வேல்யூ பார்த்து அதுக்கும் போடணும் அவசியமே கிடையாது. என்றைக்குமே அதுவும் நான் சொல்கிறேன், ஒரு போஸ்ட்னால் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு எதில் போய் சர்வீஸ் பண்ண ஆசை இருக்குது, அதெல்லாமே வச்சுக்கிட்டு தான் நீங்கள் படிக்கணும், சரிங்களா? என்கிட்ட படிச்சவங்க எல்லாத்துக்கும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குங்க, சும்மா கிடையாது. நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா, அவங்க அப்படி சொன்னாங்களே, அங்கே சொன்னாங்களே, இவங்க இங்கே சொன்னாங்க. என்கிட்ட நான் இதுக்கே லாஸ்ட்டில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கியிருந்தேன், புரியுதுங்களா? எல்லாரோடைய பேர், ஊர், அட்ரஸ்ஸு, ஃபோட்டோ எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நான் வெளில சொல்லலாம், அதாவது பர்சனல், என்னோடைய இதுக்காக நான் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் வெளில காட்டின அவசியம் இல்லை. அது இல்லாமல் ஒருத்தர் வீடியோ ஃபீட்பேக் கொடுத்தாச்சு, அதோட முடிஞ்சு. இப்போ குரூப் 4க்கு என்னது 5 பேருக்கு நான் வீடியோ ஃபீட்பேக் போட்டிருக்கேன், ரைட்டுங்களா? வீடியோ ஃபீட்பேக் கொடுத்தவங்களுக்கு எல்லாரும் போட்டாச்சு. அதேமாரி இப்போ குரூப் 2Aக்கு கண்டிப்பாக ஒன்ஸ் முடிஞ்சால் நான் அவங்கள்ட்ட வீடியோ ஃபீட்பேக் இல்லை ஆடியோ ஃபீட்பேக், அது அவங்களோட சாய்ஸ். ஏன்னா இப்போ குரூப் 2A இருக்காங்க, இல்லை குரூப் 4 இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா திரும்ப குரூப் 1 படிக்க ஆசைப்படுவாங்க. என்கிட்ட சில பேர் சொல்லலாம், அண்ணா நான் குரூப் 2 தான் இப்போ கிளியர் பண்ணுறேன், நான் குரூப் 1 அடிச்சு தான் உங்கள் வீடியோ ஃபீட்பேக் தரோம். ஓகே, சந்தோஷம், அது ஓன் சாய்ஸு, ஓகேங்களா? எனக்கு ஒரு ஆடியோ ஃபீட்பேக் நீ என்கிட்ட படிச்சன்றதுக்கு ப்ரூஃப் வந்தால் போதும். ஏன்னா மக்கள் நம்பணும், ரைட்டுங்களா? நான் நம்பணுன்றதை தாண்டி நான் உங்கள்கிட்ட உண்மையாக இருக்கேன், என்கிட்ட என்ன நடக்குது உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் ஒரு கோர்ஸ் உங்கள்கிட்ட ஒரு காசு வாங்குறேங்க, ஒரு 6000, 2000, 500, 100 வாங்குறேன்னா அதுக்கு நான் உண்மையாக இருக்கணும். ₹1 வாங்கினாலும் அதுக்கு நான் உண்மையாக இருக்கணும், அவ்வளோதான் நான், சரிங்களா? உங்கள்கிட்ட போய் சொல்லி நான் என்னத்தை சம்பாதிக்க போகிறேன்? அதில் யூஸே கிடையாது. நான் நேர்மையாக இருக்கேன், உங்கள்கிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். இதான் நான், இதான் இவ்வளோ தான், இதை தாண்டி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, இதுக்குள்ளே தான் நான் இருப்பேன், இது மட்டும் தான் என்னால் பண்ண முடியும். எத்தனை பேர் கேட்டாங்க, இவ்வளோதான், இதான் நம்ம, சரிங்களா? சரி, ஓகே. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கோச்சிங் சென்டர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் ஸ்டேஜில் போய் ஜாயின் பண்ணிருப்பாங்க, இல்லை இன்ட்ரி ஸ்டேஜில் போய் ஜாயின் பண்ணிருப்பாங்க. அதாவது அவங்க கைடன்ஸ் கொடுத்துட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்கன்றது வேறு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சில பேர் சும்மா போய்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டு வரோம், அவங்களேலாம் அவங்க கிளைம் பண்ணிருப்பாங்க. இது வந்து யூபிஎஸ்சியில் நிறைய நடக்கும், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் இந்தியா ரேங்க் ஃபஸ்ட் ஒருத்தவங்க எடுக்கிறாங்கன்னா இருக்கிற ஒரு 30-40 இன்ஸ்டியூட்டில் அவங்க பேர் தான் இருக்கும், புரியுதுங்களா? அப்புறமா திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட்டில் அவங்க வீடியோ கொடுப்பாங்க, வீடியோ ஃபீட்பேக்கு. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல 2-3 இடத்துல கொடுக்குறாங்க, ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நீங்கள் தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்க படிச்சிருந்தால் கொடுக்க போகிறாங்க, இல்லைன்னா இல்லை, அவ்வளோதானே, ரைட்டுங்களா? ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் தாண்டி என்னோடய எங்கள் கணிப்பு என்னென்னா, அவங்க ஃபேக் பண்ணுறாங்க, இவங்க ஃபேக் பண்ணுறாங்க, இதில் என்ன நடக்குது அதில் நடக்குதுன்னா கண்டென்ட்டை தான் பார்க்கணும். நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ என்கிட்ட ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து ஸ்டேட் 9 திறக்கிறதுக்காங்க, இவங்க எத்தனை போய் பாஸ் ஆனது, இதெல்லாம் ஒரு பக்கம் தான். இது வந்து என்னோட செகண்ட் தான். என்னுடைய ஃபஸ்ட்டு நான் என்ன திரும்ப சொல்லுவேன், நான் குரூப் 1 கோர்ஸில் இவ்வளோ நடத்தினேங்க, அதுலேருந்து இவ்வளோ கொஷின்ஸ் வந்திருக்கு, அதுதான் என்னுடைய அச்சீவ்மெண்ட், என் பர்சனல் அச்சீவ்மெண்ட்டு தான். நீ அதை படிச்சு தான் பாஸ் ஆகிருப்பில்ல, மற்றவங்களை படித்தா பாஸ் ஆகிடுவீங்களே, அதை தான் நான் சொல்ல வரேன். ப்ரிலிம்ஸில் இவ்வளோ கொஷின்ஸ் வந்திருக்குங்க, மெயின்ஸில் இவ்வளோ கொஷின்ஸ் வந்திருக்கேன், குரூப் டூ மெயின்ஸில் வந்து 87% கொஷின்ஸ் இருக்கேன், இவ்வளோ கொஷின்ஸ் வந்திருக்குங்க, அதை தான் நான் சொல்லுவேன். அதுதான் எனக்கு அச்சீவ்மெண்ட், அதுதான் என்னோடய பெருசு, அதுதான் என்னோடய இது. நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணால் செகண்டரி தான், நீங்கள் இதை கிளியர் பண்ணிட்டீங்க, இதை படிச்சுட்டு கண்டிப்பாக கிளியர் பண்ணுறீங்களே, புரியுதுங்களா? ஸோ நான் வந்து இது வரைக்குமே இதை வருங்க 98% போட்டிருக்கேன், 87% போடுறேன்னா எல்லாத்துக்கும் நான் ப்ரூஃப் வச்சு, நீங்கள் ஒன்றே நினைக்கலாம், இவன் எல்லாத்தையும் நடத்தி வச்சுருவான் அதனால் வந்துடும் அப்படி சொல்லுவான் அப்படின்னு நினைப்பேன். அப்படிலாம் கிடையாது. மெயின்ஸுக்கெலாம் மந்த்லி 25 கொஷின்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். 25 கரண்ட் அஃபேர்ஸ், மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எழுதும். நிறைய பேர் போய் பாருங்கள், இன்றைக்கி ப்ரிலிம்ஸுக்கு நடக்கும் பாருங்களேன், ஒரு பெரிய காமெடி நடக்கும். 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸு நாங்கள் அப்புறம் மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல்லேருந்து எனக்கு இருக்குது, எல்லாம் உங்களுக்கு ஆன்லைன் பிடிஎஃப் தந்துடும். அப்படி பார்த்தா என்ன அர்த்தம், 15 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்களா? ப்ரிலிம்ஸ்க்கு என்றைக்கு நீங்கள் பாஸ் ஆவீங்க? எவ்வளோ கொஷினை படிப்பீங்க? கிட்டத்தட்ட நிறைய கொஷின்ஸ். இப்போ நானும் கொஷின்ஸ் கொடுக்குறேன். நான் ஏன் ஃபார்மெட் என்ன தெரியுமா, ப்ரிலிம்ஸ் கரண்ட் அஃபேர்ஸை போய் எடுத்து பாருங்களேன், ஒரு நாளைக்கு 30 கொஷின் கணக்கு, அப்படின்னா மந்த்லி கிட்டத்தட்ட 800 to 900 கொஷின்ஸ் கிட்ட வரும். நீ தான் மந்த்லி ப்ரிலிம்ஸ்க்கு 900 கொஷின்ஸ் கொடுக்குற, மெயின்ஸ்க்கு மட்டும் 25 கொஷின்ஸ் கொடுக்குற. மெயின்ஸுக்கே 170 கொஷின் கொடுப்பாங்க மந்த்லி. அது இன்றைக்கி நீங்கள் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா மந்த்லி கிட்டத்தட்ட 170. நீங்கள் இனிமேல் ஒரு 50 கொஷின் மேலே படிச்சிருங்க. அப்போ 12 மாதம் எத்தனையோ கொஷின் எங்கேயே போய் நிற்கிது? தேவையில்லாதெல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க, தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு இருப்பீங்க. எதுக்கு டைம் வேஸ்ட்டு? தேவையான படிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, புரியுதுங்களா? வரும் இப்போ 900 கொஷின்ஸ் கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு 30 கொஸ்டின் நான் என்ன ஃபார்மேட்டில் கொண்டு போயிருக்கேன், அது இந்த ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் 2024 இதுதான் ரொம்ப மெயினாக படிக்க சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் அது ஏப்ரல், மே, ஜூன் இது வரைக்கும் இருக்குது, கரெக்டாக பேசி நீங்கள் படிச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். 2021 மேக்ஸிமம் படிக்க வேணும்னா நான் அதில் சில கொஷின்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன், அதை மட்டும் படிச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். அதை நான் எப்படி நம்ம கொஷின் ஃபார்மெட்டு 30 கொஷின் இருக்குன்னா ஒரு 10லேருந்து 15 கொஷின் தான் கரண்ட் அஃபேர்ஸாகவே இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு ஸ்டாட்டிக் டீட்டெயில்ஸ், நான் சிலபஸில் என்ன கொஷின்ஸ் கேட்க முடியும் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு சிலபஸ் பேஸ்மெண்ட் டெஸ்ட் சீரிஸ் மாதிரி தான், ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு கொண்டு வரும், புரியுதுங்களா? அப்போ ஒரு 10 கொஸ்டின் படிச்சுட்டு அந்த 10 கொஸ்டின் வச்சு ஒரு 20 கொஸ்டினோ, ஒரு 5 கொஸ்டின் வச்சு ரிமைனிங் 5 கொஸ்டின் வந்து ஸ்கூல் புக்ஸில் இருந்தோ ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸோ இல்லை ஸ்டாண்டர்ட் டேட்டாஸோ அதுமாரி படிக்கும்போது நீங்கள் வெறும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலை, ஒரு ஒட்டுமொத்த கான்செப்டே புரிஞ்சுப்பீங்க. அது டஃப்பான கொஸ்டின், மண்டியில் நல்லா ஏறும். இவ்வளோ விஷயம் நான் உங்களுக்காக பண்ணிகிட்ருக்கேன், அதனால் கொஷின் கவுண்ட் அதிகமாகுது. ஏன்னா சிலபஸ் பேஸ்மெண்ட் டெஸ்ட் சரி 30 டெஸ்ட் வைக்கிறேன், சின்ன சின்ன கொஷின்ஸ் இருக்கும், 100 கொஸ்டின் 50 கொஸ்டின் இருக்குது வேறு. ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தனியாக எதுவும் கொடுக்குறேன்ல, என் அப்ரோச் அப்படி தான். உங்களுக்கு நீங்கள் போஸ்டிங் வாங்கணும், அதுக்கு என்ன தேவை அதை நான் பண்ணிகிட்ருக்கேன், அதை நான் பண்ணுறேன்ல, அதுதான் என்னோட அச்சீவ்மெண்ட்டு, அதுதான் நான் பெருமையாக பேச முடியும். அதில் தான் உண்மையான என்னோடய பெருமை இருக்குது. அதுக்கு நான் இவ்வளோ வளர்ச்சின்றது எனக்கு நல்லா தெரியும். அதை நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், அதுக்கான உழைப்பை நான் போட்டு தான் இருக்கேன். அதுக்கு நம்ம டீம் ஒர்க் இருக்காங்க, ஒரு 2-3 ஸ்டாஃப் இருக்காங்க, ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒருத்தங்க இருக்காங்க, மெயின்ஸ் எவல்யூஷனுக்கு மொத்தம் 3 பேர் இருக்காங்க, புரியுதுங்களா? மெயின்ஸுக்கெல்லாம் யாருங்க 3 பேர் எவல்யூஷன் பண்ணுறாங்க இன்றைக்கி? ஒருத்தரோட வீடியோ ஃபீட்பேக்கு 3 பேரோட மார்க்ஸ் வரும். அஃபீஷியல் எக்ஸாமில் 2 எவல்யூஷன் தான். நீங்கள் இன்றைக்கி வேறு எந்த இன்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களுக்கு ஒருத்தர் தான் பண்ணாங்க, ஒருத்தர் இன்னும் பிடிஎஃப்ல கிறுக்கி தருவாங்க. ஓகே இது பாக்ஸ், இந்த பாக்ஸ், இந்த பாக்ஸ், இது சேஞ்ச் பண்ணி அதில் இன்னும் உங்களுக்கு புரிஞ்சிடும். சில பேர் தான் இப்போ கூட சில பேர்லாம் உங்களுக்கு கால் பண்ணி கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சில பெரிய இன்ஸ்டியூட்டில் நீங்கள் பெரிய அமௌண்ட் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஃபீட்பேக் வர மாதிரி இருக்குது. சில இடத்துலலாம் வந்துட்டு நீங்கள் போய் ஆன்சர் பேப்பரை வச்சிங்கனாக்கா அது சின்ன மிஸ்டேக் தான் டப்புன்னு தூக்கி மூஞ்சில் அடிக்கிறவங்க, தூக்கி போகிறவங்களாம் இருக்காங்களா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட், அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். என்னை நம்பி வந்துட்டு நீ யார், என் கூட பிறக்கலனாலும் என்னோடய அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ கிட்டத்தட்ட என் அம்மா ஸ்தானத்தில் கூட சில உங்களை அசிங்கப்படுத்தி ஒருத்தரோட திருத்தணும் அவசியமே கிடையாது. எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் அசிங்கப்படுத்தணும், டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஒருத்தர் பண்ண அவசியமே கிடையாது. நமக்கு டேலண்ட் இருக்குன்றதுக்கு மற்றவங்களுக்கு குறைச்சி எடுப்பாங்க. விஷயம் தெரியல, ஓகே பக்கத்தில் இதை மாற்றிக்கலாங்க, இதை சரி பண்ணிக்கலாங்க. ஏங்க அதுதானுங்க அன்பு, அதானுங்க ஃபேக்ட்டு. ஒருத்தனை மதிக்கிறது தானுங்க இருக்குது எல்லாமே.
நம்ம எத்தனை கோடி வேணால் சம்பாதிக்கலாம், எத்தனை லட்சம் வேணால் சம்பாதிக்கலாம். ஆனால் சொல்லி கொடுக்குறதுன்னு நீங்கள் ஒரு வாத்தியார் மட்டும்தான். வாத்தியார்னால் கோவமாக தான் இருக்கணும், அசிங்கப்படுத்தணும், திட்டணுன்றது அவசியமே கிடையாது. பக்கத்தில் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களா. நான் உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி தாங்க. உங்களை டெய்லியும் புஷ் பண்ணி வா இதுக்குள்ளே படிங்க, இதுக்குள்ளே வாங்க, உங்களால் முடியும், நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இது ஓகே, இந்த டவுட்டா, இது உடனே சொல்லித்தரேன், இது டவுட்டா, ஓகே, இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்கள், இதெல்லாம் இது பண்ணுங்கள். இன்டர்வியூ கைடன்ஸ்க்கு நம்ம ஸ்டூடெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 வீடியோ தனித்தனியாக போட்டிருக்கேன் உட்காந்து, நானும் நம்ம ஸ்டாஃபை சேர்ந்து. அவ்வளோ நான் கொஷின்ஸ் எல்லாம் இந்த கொஷின்ஸ்க்கு இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள், இந்த டவுட் இருக்குது, இதுக்கு இது பண்ணுங்கள். அவ்வளோ வெறும் இன்டர்வியூக்கே நான் அப்படி பண்ணுறேன். மெயின்ஸ்க்கு நான் எவ்வளோ பண்ணிருப்பேன். மெயின்ஸ்க்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆனவங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ ஒர்க் பண்ணிருப்பேன்னு. நானும் அடித்து சொல்கிறேங்க. நம்மக்கிட்ட குரூப் 1 மெயின்ஸ் படித்து இன்டர்வியூவில் மெயின்ஸ் ஃபெயில் ஆனவங்களாக இருக்கட்டும், குரூப் 2 மெயின்ஸ் ஃபெயில் ஆனவங்களாக இருக்கட்டும், யாருமே நான் விடல. திரும்ப எல்லாமே எக்ஸாம் படிக்க சொல்லிருக்கேன், ஃபுல் சப்போர்ட் நான் பண்ணிருக்கேன். ஆனால் அவங்க எல்லாருக்கும் மனசு தொட்டு அவங்க இன்னைக்கு கேட்டால் கூட அவங்க சொல்லுவாங்க, நான் மட்டும் அவங்க கொடுத்த கொஷின்ஸ் எல்லா பர்சன் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறப்பன்னு தான் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஆனால் இன்றைக்கி அவங்கள்ட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணதுன்னா இதுக்கு முன்னே மிஸ் பண்ணுறீங்க, பட் இந்த மிஸ் பண்ணாதீங்க, நான் கொடுக்க கொஷின் கரெக்டாக படிங்க, டவுட்னா ஒன்று கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணும். அப்படி தான் கொண்டு போகிறேன். அவங்க மனசில் இருக்க ஓகே இவனை நம்பி நீங்கள் நம்ம அட்லீஸ்ட் இந்த ஃபுல் எஃபர்ட் இவனை நம்பி மட்டும் போடுவோம் அப்படின்னு ஒரு தாட் வரும். கண்டிப்பாக எல்லோரும் 2-3 இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்க இருப்பாங்க, ஃப்ரீ டெஸ்ட் பேச்சஸ் பார்ப்பாங்க. நான் என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறது தான், நீங்கள் என்ன வேணால் படிங்க, ஆனால் நான் கொடுத்து படிச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். நான் படிக்க தான் உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும், அதையும் நல்லா புரிஞ்சுருங்க. இதில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்ன புரியல, ஏன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், எது உங்களுக்கு புரியல, எல்லாமே உங்களுக்கு கேட்டு உங்களுடைய ட்ராக்கில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தடுங்க. ஒரே ஷெடியூல் தான், ஆனால் அந்த ஷெடியூலில் ஒவ்வொருத்தருக்கும் படிக்கிற விதம் மாறும், ஒருத்தருக்கு புரிதல் விதம் மாறும். இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா டே 1 கண்டென்ட்டுக்கே எனக்கு நான் ஒரு டாபிக் எடுத்தால் 4 மணி நேரம் எடுத்துப்பேன், 5 மணி நேரம் எடுத்துப்பேன் இருப்பாங்க. ஒருத்தர் ஒரு டாபிக் 1 ஹவர் கண்டென்ட்டாக வெறும் 45 மினிட்ஸில் முடிக்கிறவங்களா, டக்கு ஸ்பீடை வச்சு 2x வச்சு பார்க்குறவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? ஒருத்தன் டெஸ்ட் பேசி டப்புன்னு ஸ்டார்ட் பண்ண, ஒருத்தர் டே 17 டே 18 வரைக்கும் போயிட்டார். நான் டே 18 தான் கொடுத்தேன், அதனால் நான் டேட்டா அந்த ஃபுல் கோர்ஸில் எடுத்துக்கிறேன் சார் சொல்லிட்டு எடுத்து டக்குன்னு பார்த்து ஃபஸ்ட்டு எழுதுறவங்க இருக்காங்க. ஒருத்தங்க ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இப்போயே எழுதுறவங்க இருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தரோட ப்ராக்டிஸ் வேறு, ஒருத்தவங்க படித்தவங்க வேறு, இப்போ ஃப்ரெஷர்ஸ் வேறு, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க டைம்க்கு ஏற்ற அவங்க மென்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் கொண்டு போயிட்டுருக்கேன். இது எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்களா கேட்டால் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ரேர். ஓகேங்களா? சும்மா வந்து இவனா என் ஸ்டூடெண்ட், அவனா என் ஸ்டூடெண்ட்டு, அவங்களாம் பாஸ் இன்டர்வியூ தான், இன்டர்வியூ மட்டும் அப்படிலாம் கிடையாது. என்கிட்ட ஈவன் நான் இன்டர்வியூக்கு நான் ஃப்ரீ கைடன்ஸே கொடுக்கலிங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என் இன்டர்வியூ யாருக்கும் ஃப்ரீ கைடன்ஸ், என் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஒழுங்காக சொல்லித்தரணும், இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தரணும், முதல்ல இவங்களுக்கார சேர்க்கணுன்றதை நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். குரூப் டேக்காமல் அதே தான், ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ஃபஸ்ட் நான் ப்ரையாரிட்டி கொடுத்து பண்ணேன். நம்ம ராஜலக்ஷ்மி ஃபேமிலி தான் அடுத்து நான் செகண்டரி ப்ரையாரிட்டி கொடுத்தேன். ஓகேங்களா? நம்ம ராஜ் ஃபேமிலி யார் கமெண்ட் பண்ண முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே சொன்னேன், இதெல்லாம் கிடைக்கும், இதெல்லாம். நான் ஏன் அந்த வேலையை உட்காந்து பண்ணேன், ஒரு 1 வீக் உட்காந்து ஏன் மற்ற வேலையை விட்டு இதே பண்ணணும். என்ன நம்பி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணால் அப்போ நான் உங்களுக்கான ஒர்க் நான் பண்ணுறேன், அதுக்கானதை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணேன், ஜஸ்டிஃபை பண்ணுவேன். புரியுதுங்களா? ஸோ கோர்ஸ் ஜாயின் பண்ண ஆசைப்பட்டிங்கன்னா ஜாயின் பண்ணிக்க, கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். சும்மா கொஷின் கேட்டுகிட்டே இருக்காதிங்க, கொஷின் கேட்டால் ஒரு நியாயம் இருக்கணும். அந்த நியாயத்துக்குனா அப்போ நான் பதில் சொன்னதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். கொஷின் கேட்கணும், கண்டிப்பாக கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும். நிறைய பேர் நம்மளை ஏமாற்றுவாங்க, ரைட்டு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நான் உங்களை ஏமாற்றலன்றதுக்கு நான் ப்ரூஃப் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது வரைக்கும் நான் உங்களை ஏமாற்றலை. ஈவன் சின்ன அப்டேட், ஒரு எக்ஸாம் அப்டேட்டாக இருக்கட்டும், ரிசல்ட் அப்டேட்டாக இருக்கட்டும், எதுலேயும் நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன். அதுக்கு நான் உழைப்பு போட்டு, அதுக்கு நான் கெஞ்சி கூத்தர் கேட்டு உங்கள்கிட்ட எல்லாமே சொல்கிறேன். புரியுதுங்களா? நம்புறீங்கல்ல, நல்லது நடக்கும். புரியுதுங்களா? நம்பி கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள், ஒர்த்தாக இருக்கும். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா கோர்ஸ் இருக்குது. குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் 5999 தான், குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் 5999 தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 2 to 8 ஒரு தனியாக பிரிச்சிட்டாங்க, அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஆஃபர்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. முதல் 300 பேருக்கு குரூப் 2 ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 5999 கிடையாது, 3999 தான். ஓகேங்களா? அதேமாரி குரூப் 2 ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 2999 கிடையாது, 700 தான். ஸோ ஃபுல் கோர்ஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும் முதல் 300 பேருக்கு. ஓகேங்களா? குரூப் 4க்கு இப்போ வந்து 50 டேஸ் 44 டேஸ் பேட்ச் இருக்குது. டெஸ்ட் பேட்ச் இருக்குது, இது ஒரு டெஸ்ட் பேட்ச் 700 ஃபுல் கோர்ஸ் 1000 ருபீஸ் சொல்லியிருக்கேன். குரூப் 1க்கு டெஸ்ட் பேட்ச் இருக்குது, இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு ஃபுல் கோர்ஸ் இருக்குது. ஃபுல் கோர்ஸ் 1500 ஆஃபரில் அதுக்கான டெஸ்ட் பேட்ச் இருக்குது, 900 ருபீஸ் சம்திங் போட்டிருக்கேன். குரூப் 1 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க, 5999 கட்டுறீங்கனாக்கா 2025 டிசம்பர் 30 வரையும் வேலிடிட்டி உண்டு. அதே சமயம் உங்களுக்கு வந்து குரூப் 1 ஜாயின் பண்ணுறீங்களா, உங்களுக்கு அதிலே குரூப் 2 TA குரூப் 4 கவர் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குன்னு சொல்லியிருக்கேன். அதாவது 10,000 கோர்ஸ் உங்களுக்கு வந்து இந்தமாதிரி கம்மியாக கொடுக்கவும் ரெடியாக இருக்கேன். ஆனால் நீங்கள் நம்பி ஜாயின் பண்ணணும். இது வந்து ஷார்ட் டைம் ஆஃபர் தான், யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள்கிட்ட நான் போய் சொன்னது கிடையாது, புரியுதுங்களா? போய் சொல்லி சம்பாதிக்கணும் அவசியம் கிடையாது. இந்த காசு எனக்கு அப்படி பார்த்தா நான் இதோட நல்ல சம்பாத்தியத்தில் நான் வந்து ரிலாக்ஸான, எனக்கு நல்ல சேலரி, ஹை பேயில் நல்ல ஜாப்லாம் கிடச்சிது. நான் விட்டுட்டு இது பண்ணுறேன்னா இதில் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறது மட்டும் என்னால் செய்ய முடியும், அவ்வளோதான். புரியுதுங்களா? இதில் எனக்கு வந்து வர இன்கம் போதும். நான் உங்களுக்காக எனக்கு இன்கம்லாம் தாண்டி நான் சொல்லிக் கொடுக்க நீங்கள் படிக்கிறீங்களா, டவுட் கேட்டால் ஒன்று சொல்லி தரேண்ணா, அவ்வளோதான் மேட்ரு. நீங்கள் நைட் 2:30 தாங்க நான் சில நேரம் தூங்குவோம். உங்களுக்கு அவ்வளோ மெசேஜ் ஒன்றே பண்ணிவிட்டு காலைல அவங்க 3 மணிக்கு 3:30 பார்க்கணுன்னா நான் வந்து சீக்கிரம் மெசேஜ் பண்ணணும், அந்தமாரி ஓடிட்டுருக்கு. நிறைய பேர் டவுட்ஸ் கேட்கும், அதுக்குள்ளே ரிப்ளை பண்ணணும். இப்போ நேற்று நான் மேக்ஸ் கிளாஸ் போட்டிருக்கேன், அதில் சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, சவுண்டு கேட்கலாம் கூட திரும்ப இன்னொரு கிளாஸ் போடுவேன். ஓகேங்களா? அந்த சம் புரியல, திரும்ப அதை நான் நடத்தவும் ரெடியாக இருக்கேன்.
எல்லாமே உங்களுக்காக தான். நல்லா படிங்க, போஸ்டிங் வாங்கணும், அதுதான் அல்டிமேட் டார்கெட். ஓகேவா? பை ஃப்ரம் டேக் ஆல் தி பெஸ்ட்.